Hi everyone, good morning there in India and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How was your weekend? I know long time no see. ரொம்ப நாளைக்கு அப்புறம் or even ரொம்ப மாசத்துக்கு அப்புறமா டைரக்டா ஒரு வீடியோல வந்திருக்கேன். டைரக்டா நம்ம பேச போறோம் like a let's talk and ஒரு dress haul and ஒரு சின்ன ஹெல்ப் உங்க எல்லார்கிட்டயும் கேக்குற மாதிரியான ஒரு டிஃபரண்டான ஒரு vlog-ஆ இருக்க போகுது. So கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க and இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் இந்த 800 வீடியோஸ் கிட்டக்க நான் பண்ணியிருக்கிறது உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் செஞ்சுருக்க முடியுமான்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் செக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். டாப் 3 questions, மோஸ்ட்லி ஆஸ்ட் questions எனக்கு என்ன அப்படின்னா அது மட்டும் தான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின், எங்கே உங்களுக்கு கொஷின்ஸ் வருது? உங்களுக்கு தான் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஏன் வந்து ஒரு லிமிட்டடான கமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. எங்கே கேட்பாங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப், டைரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணுவாங்க. ஃபேஸ்புக்கில் போயிட்டு என்னுடைய பர்த்டே டைம் ஜான்வரியில் கூட ஒருத்தங்க வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஃபேஸ்புக்கில் மெசஞ்சரில் போயிட்டு ஏதோ ஒரு குரூப்லேருந்து என்னுடைய நம்பரை எடுத்து எனக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தட் பர்சன் வாஸ் ஃப்ரம் மலேசியா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி எனக்கு டைரெக்டாக, அதே மாதிரி டிஎம் இன் இன்ஸ்டாகிராம், டிஎம் இஸ் டைரக்ட் மெசேஜ் இன் இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் தான் எனக்கு நிறைய வரும். ஏன் வந்து நான் கமெண்ட் செக்ஷன் வந்து எனக்கு வந்து ரொம்ப வரல அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ என்னாச்சுன்னா ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஈவன் மோர் தென் இயர் நவ் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் திடீர்னு எனக்கு வந்து டைம் டிஃப்ரென்ஸ் இப்போ அதிகம். இந்தியாவுக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 12 hours வி ஆர் பிஹைண்ட் இல்லையா. ஸோ நான் மார்னிங் எழுந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 120 கமெண்ட்ஸ் வந்தது என்னோடய ஒரு வீடியோக்கு YT ஸ்டுடியோவில். பார்த்தா அதில் 2 பேர் தான் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேவர் ஸ்டார்டட் ஃபைட்டிங், அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு சண்டை, ஃபைட்டு, வீடியோஸ் பற்றி கமெண்ட் சம்திங், அண்ட் தே வாண்டட் மீ டு ரிப்ளை ஃபார் தட். அதில் வேறு ஒருத்தங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரையும் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி நீங்கள் ஏன் நான் போட்ட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல, அவங்க போட்ட கமெண்ட்டுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஆனஸ்ட்லி என்னோடய எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ண முடியாதுங்க. மெயின் ரீசன் எனக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் த டைம் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கமெண்ட் செக்ஷனை ஐ ஹவ் கெப்ட் இட் ரெஸ்ட்ரிக்டட் மோடு. ஏன்னா 3 விஷயம் இருக்கும் அதில். எய்தர் லைக் எனிபடி கேன் கமெண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற மோடு இருக்கும். அப்படி இல்லைன்னா நோ கமெண்ட்ஸ், இது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்மளுடைய சேனலுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸ்லேயே வந்து யூடியூப் ரன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ நான் எப்பயுமே ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற மோடு ஆனில் தான் வச்சுருப்பேன். அதுவுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு நான் அந்த மோடில் செட் பண்ணேன். ஆஃப்டர் ஆல் திஸ் ஹேப்பனிங், அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து டிஸ்பியூட்டுக்கோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டுக்கும் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணிங்க, அவங்களுக்கு பண்ணல, அதுக்கெலாம் ஆன்சர் பண்ண சுத்தமாக டைம் இல்லைங்க. ஐ எம் சாரி. ஸோ நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது என்ன பார்த்தீங்கன்னா குட் வேல்யூ ஃபார் மை கமெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் ஹெல்ப் கேட்பாங்க, வீல் சேர் வாங்கணும், நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, அந்த கண்ட்ரி எவ்வளோ அக்சசபிளாக இருக்குது, இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெலாம் தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை இன் வாட்ஸ்அப். நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் டச்சில் இருக்காங்க, தே வில் நோ. ஸோ இதுதான் எனக்கு கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப வராததுக்கு ரீசன். ஐ ஹவ் கெப்ட் த மோட் இன் த ரெஸ்ட்ரிக்டட் ஃபார்ம், அதுதான். ஸோ ப்ளீஸ் கால் மீ டைரக்ட்லி ஆர் மெசேஜ் மீ இன் வாட்ஸ்அப் ஆர் டிஎம் மீ இன் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக். நீங்கள் அதிலலாம் வந்து பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அடுத்த கொஷின், நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க? ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா நான் வந்து கோஸ்டாரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, இது வந்து ப்ராப்பர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இல்லை. இது வந்து எங்களுதுலேருந்து யூஎஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 hours ட்ராவல் இன் ஃப்ளைட். ஸோ இது வந்து ஒரு லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி, சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரி. ஸோ நான் அங்கே தான் இருக்கேன். நிறைய பேருக்கு நான் இதை சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த பர்டிகுலர் கண்ட்ரினை பற்றின டீட்டெயில்டு கொஷின்ஸ் நிறைய இருக்குது. ஐ ஹாவ் டு மேக் தம் நோட். ஏன்னா அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகிருக்கு வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் அப்படின்னு. அதை நான் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே. அண்ட் தேர்ட் கொஷின் என்னென்னா, இந்தியா எப்போ வரீங்க, எப்போ மீட் பண்ணலாம்? இந்த கொஷின் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவுட் ஆஃப்
லவ் அண்ட் எனக்குமே நிறைய பேரை பார்க்கணும். பட் ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கீங்க. தென்காசி, பாபநாசம், இந்த மாதிரி so many places I have friends around and my viewers. ஸோ வரலாம்னு நினச்சிட்ருக்கேன். வரது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அதை என்னோடய vlogல இன்க்ளூட் பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லோரும் மீட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் நான் சென்னையில் தான் இருப்பேன். மோஸ்ட்லி சென்னை தான் நான் இருப்பேன். பிகாஸ் என்னுடைய மெனி ஃப்ரெண்ட்ஸ், மை பேரண்ட்ஸ் அங்கே தான் இருக்காங்க. பார்ப்போம், சென்னையில் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடச்சிதுன்னா வாங்க, நம்ம கண்டிப்பாக லெட்ஸ் ஆல் ஹாவ் அ கெட் டுகெதர். ஸோ எஸ், வித் தட் நோட், இப்போ வந்து நிறைய கேட்டுக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய அவுட்ஃபிட்ஸ் பற்றி எனக்கு vlog போடுங்க. ஏன்னா நான் நிறைய யூடியூப் பார்க்குறேங்க. அவங்க மீஷோ ஹோல், அப்புறமா ஜூடியோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரெஸ்ஸஸ் பற்றி vlogs வந்து ஷேர் பண்ணுறாங்க. பட் ஹவு டு ஸ்டைல் யுவர் செல்ஃப் ஆன் அ வீல் சேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நார்மலாக இருக்கிறவங்கள விட வீல் சேரில் இருக்கும்போது நீங்கள் உங்களை எப்படி ஸ்டைல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நமக்கு வந்து ட்ரெஸ் வீலில் மாட்டக்கூடாது. அந்த அவுட்ஃபிட் போடும்போது நம்ம அழகாக தெரியணும். அழகு அப்படிங்கிறத விட இட் ஷுட் பி லைக் இட் ஷுட் லுக் குட். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி வீல் சேர் யூசர்ஸ்க்கு ஹவு டு கேரி யுவர் செல்ஃப், நீங்கள் எப்படிலாம் ஸ்டைல் பண்ணிக்கலாம், நான் எங்கெல்லாம் ட்ரெஸ் வாங்குவேன், என்ன மாதிரி இங்கே வாங்கியிருக்கேன், அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இங்கே நான் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸஸ் பற்றி தான். இது ரொம்ப நாளாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒரு, இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கியிருக்கீங்க, அந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்க அப்படின்னா கேட்டுகிட்டே இருப்பீங்க. அண்ட் ஒரு சிலது இந்தியாவிலையும் இது மாதிரி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. கிடச்சிதுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாப்ஸ் ஆர் டிஷர்ட் சொல்லிடுறேன். அண்ட் பிஃபோர் தட் உங்களுக்கு என்ன கலர் சூட் ஆகும், என்ன மாதிரியான ஃபிசிக் ஸ்ட்ரக்சர், என்ன மாதிரியான வீல் சேரில் நீங்கள் இருக்கீங்க, வாட் இஸ் யூர் கம்ப்ளைண்ட், இதெல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மோர் தேன் கோயிங் அண்ட் டேரெக்டாக போய் ட்ரெஸ்ஸு வாங்குறத விட நீங்கள் வந்து யூ ஷுட் நோ வாட் இஸ் யூர் நீட் ஆக்சுவலி, என்ன கலர் சூட் ஆகும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது வந்து டு கேரி யுவர் செல்ஃப் பெட்டர், நம்மளை வந்து நல்லா காமிச்சிக்கிறதுக்கு ஓரளவுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டாப் அண்ட் டிஷர்ட் காமிக்கிறேன். இது எல்லாம் காமிக்க போகிறது எல்லாமே அண்டர் $5 தாங்க. $5 தான் நான் வாங்கியிருக்கிறது. அண்ட் மோஸ்ட்லி இங்கே வாங்கினது தான். நான் இந்தியா ஆல்மோஸ்ட் 2 years ஆகிடுச்சு நான் இங்கே வந்து. அண்ட் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் இங்கே தான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்தியாவிலேயும் வந்து ஜூடியோ, அது என்ன லைஃப் ஸ்டைல் நிறைய கடை மறந்து போச்சுங்க. அந்த கடைகள்லாம் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் இருக்குது. நிறைய பேர் வாங்குறதையும் நான் பார்க்குறேன். ஐம் சீயிங் ஸோ மெனி வீடியோஸ் அஸ் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நிறைய பேர் என்ன கேட்குற, ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிற ஒரு டாப். ஸோ இது வந்து ஒரு டாப் ஒரு டிஷர்ட் எப்படி வேணுமோ சொல்லலாம். இது இஸ் லைக் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் இன் பிளாக் கலர். அண்ட் எனக்கு வந்து நிறைய பேர் பிளாக், ஒயிட் அண்ட் எல்லோ ரொம்ப சூட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி அந்த கலர்ஸ் என்கிட்ட நிறைய இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இது நம்ம பார்த்துருப்பீங்க நீங்கள், நம்ம கண்ட்ரிலையும் இருக்குது, இப்போ நிறைய ஆன்லைன்லலாம் இருக்குது. பட் நான் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற சீக்வன்ஸ்லாம் நிறைய நான் வாங்கியிருக்கேன். அங்கேயும் மிஷினில் போடும்போது பிஞ்சிரும், இந்த சீக்வன்ஸ்லாம் கொட்டிடும். இங்கே வந்து இதெல்லாம் நான் நிறைய தடவை வந்து இங்கே க்ளீனிங் லாண்ட்ரிக்கு நான் கொடுத்துருக்கேன். எனக்கு கொட்டினதில்லை. அந்த ஃபீல் ஆஃப் த கிளாத் இஸ் சூப்பர் குட். ஸோ இது எது எங்கெங்கே வாங்கினேன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. மோஸ்ட்லி அவுட்லெட்டில், இல்லைனா H&M, இல்லைனா ஆலிஸ், இந்த மாதிரி கடைகளில் தான் வாங்கியிருப்பேன். இது போட்டு எடுக்கிற பிக்சர்ஸை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன் ஹியர் சம்வேர். ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இது இப்போ நான் ரீசெண்டாக போட்டுட்டு இருந்தேன் ஒரு vlogல நிறைய கமெண்ட்ஸ், ரொம்ப க்யூட்டாக இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இது எங்கே எடுத்தீங்கன்னு. இதுவும் இங்கே தான் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரியான ஷார்ட் டாப் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தட் வீல் சேரில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப லாங்காக லூஸாக போடுறத விட இது மாதிரி போடும்போது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது ஒரு பிளெயின் எல்லோ, இங்கே வந்து ஒரு பட்டன் டீட்டெயிலிங், அவ்வளோதான். ஒரு சூப்பர் மேங்கோ எல்லோவில் இருக்கிற ஒரு டாப் இது. ஸோ இதுவும் வந்து $3 தான். இது வந்து ஒரு ஃபுல் போட் நெக் மாதிரியான வரும். பட் இந்த இடத்துலலாம் சுத்தமாக கட்டே இருக்காது. ஃபுல்லி கவர், உங்களோட நெக்கிலேருந்து ஆரம்பித்து இதுக்கு ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும். லைக் ஒரு எல்போ ஸ்லீவ் மாதிரி வரும். அண்ட் இந்த மாதிரி ஷார்ட் டாப் தான் இதுவும் எனக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிஸ்ட் வரைக்கும் தான் வரும், ஆர் ஈவன் லிட்டில் பிட் அப்பர் அப்டமன் வரைக்கும் தான் வரும் இந்த டாப். இதை நான் மோஸ்ட்லி ஒரு கவுன் கூட பேர் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட், நிறைய பேர் என்னுடைய லிமான் vlog-ஐ பார்த்துட்டு பீச்சை பற்றி கூட எனக்கு கொஷின் நிறைய வரல. இந்த டாப்பை பற்றி தான் எனக்கு அவ்வளோ கொஷின்ஸ் வந்தது.
சூப்பராக இருக்குது இந்த ஒயிட் டிஷர்ட். டுடே ஆல்சோ ஐ காட் அ கமெண்ட், எனக்கு நீங்கள் இந்த ஒயிட் டிஷர்ட் இப்போ ரீசெண்டாக வாங்கினீங்களா, ப்ராபப்ளி அவங்க இப்போ தான் அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க. ஐம் லைக் ஐ டோன்ட் நோ வை, எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும். த ஃபீல், இந்த கிளாத், அந்த நெக்கில் வர அந்த டிசைன். இங்கே வந்து நான் இது அலீஷியா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரில் வந்து கிளியரன்ஸ் சேல் மாதிரி போட்டிருந்தாங்க, அப்போ எடுத்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டாப் இது. ஸோ க்யூட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த காம்ப்ளிமெண்ட் அண்ட் லவ் இந்த டாப்புக்கு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்டு ஒரு சில பேர் இது எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. இதே மாதிரி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல இந்தியாவில். நீங்கள் லைஃப் ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள், இப்போ ஜூடியோவில் ட்ரை பண்ணுங்கள். டி நகர் ஜூடியோ போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் ஒயிட் அண்ட் பட் ஏதோ ஒரு எலிகன்ஸ் இருக்கும் இதில். எனக்கு கம்ஃபர்ட் அண்ட் எலிகன்ஸ் இருக்கும் எனக்கு இது வேர் பண்ணும்போது. ஸோ யா, அப்புறம் ரெண்டு ஸ்கர்ட் இருக்குங்க என்கிட்ட. ஸோ இது ஒரு ஸ்கர்ட், இதுதான் இப்போ அந்த எல்லோ டாப்போட பேர் பண்ணியிருந்தேன். அதுவும் நிறைய பேர் ரொம்ப அழகாக இருக்குது சொல்லியிருந்தீங்க, தேங்க்யூ. இது வந்து அந்த லண்டன் பிரிட்டிஷ் ஃப்ளாக் சிம்பிள் இருக்கிறதுனால இது வாங்கினேன். இது ஈச் $3 தான், $3 to $3.5 தான். இது வந்து அவுட்லெட்டில் எடுத்தேன், எந்த அவுட்லெட்டுன்னு ஞாபகம் இல்லை, பட் ஐ காட் இட் இன் சம் அவுட்லெட். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் ஸ்கர்ட் போடும்போது எப்பயுமே வந்து லாங் ஸ்கர்ட் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, மெயினாக வீல் சேரில் இருக்கும்போது. ஏன்னா ப்ரொப்பல் பண்ணும்போது நமக்கு வீல் டயரில் மாட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ பெட்டர் யூ சூஸ் நீ லென்த் ஸ்கர்ட் சூஸ் பண்ணுங்கள். நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளை தள்ளிட்டு போகிறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ டாப் செக்ஷன் முடிஞ்சுதுங்க. டாப் 3 கவுன்ஸ் ஆர் 4 கவுன்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய கொஷின் வரும் அதை பற்றி, அதனால் இது வரும் பாருங்கள் எனக்கு காம்ப்ளிமெண்ட் அண்ட் கொஷின் அவ்வளோ வந்தது. இந்த சாண்டா பர்த்டே ஹோல் ஷேர் பண்ணியிருந்தேன் விலாகு, அப்போது அவ்வளோ பேர் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 பேர் கேட்டிருந்தாங்க, இந்த கவுன் எங்கே எடுத்தீங்க, இது இந்தியாவிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு போனதா? நோ, நான் இங்கே தான் வாங்கினேன். இட்ஸ் வெரி ஷார்ட் கவுன், கொஞ்சம் நீ வரைக்கும் தான் வரும், அவ்வளோதான் வரும் இந்த லென்த்தே. நான் பிக்சர் ஷேர் பண்ணுறேன் எகெயின். ஓகே, ஸோ ஃபுல் ஆரஞ்ச். என்கிட்ட ஆரஞ்சில் பெருசாக அவுட்ஃபிட்டும் கிடையாது, நான் ரொம்ப ரேராக தான் அந்த கலரும் எடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதில் ஃபுல்லாக கோல்டு டீட்டெயிலிங், கோல்டன் கலரில் ஜரி டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இது ஒரு என்ன சொல்கிறது ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தியேட்டரில் ஸ்க்ரீன் இருக்கும்ல, ஒரு மாதிரி ஷ்ரிங்காக ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரில். அந்த எலாஸ்டிசிட்டி, அந்த டெக்ஸ்சர் ஆஃப் த கவுன் ஃபீல் சூப்பர் கம்ஃபர்டபுள், ஹெவியாகவே இருக்காது. அண்ட் குட்டி கை, ஷார்ட் ஸ்லீவ் அண்ட் நல்ல லோ நெக். எனக்கு பிடிக்கும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஐம் வேரிங் இட். இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுவும் வந்து $4 தான். இது வந்து நான் ஹோம் அவுட்லெட்டில் வாங்கினேன், என்னுடைய ப்ராவின்ஸ்லேயே இருக்குது ஒரு அவுட்லெட்டு, அங்கே தான் வாங்கினேன் இது. அண்ட் நெக்ஸ்ட் காமிக்க போகிறது இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பார்ட்டி வேர். ஆல்மோஸ்ட் இப்போ 2-3 நதினா பார்ட்டிக்கு தான் இங்கே நிறைய போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பர்ஃபெக்டான ஒரு பார்ட்டி வேர். பார்த்தீங்கன்னா இந்த கவுன், இதை வந்து நான் முஃபாசா அந்த மூவிக்கு போயிருந்தேன் ஆக்சிஜன் மாலில், அந்த விலாகில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், டிசம்பர் விலாகில். எவ்வளோ பேர் இது வந்து எங்கே க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு எனக்கு கமெண்ட் போட்டிருந்தீங்க. நியூ இயர் விஷஸோட இதையும் போட்டிருந்தாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் இல்லை கிராண்டு தான், பட் இது ஒரு $5 கிடச்சிது அப்படின்னா ஐ ஃபெல்ட் தட் வாஸ் அ ஜாக்பாட். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இங்கே வந்து ஃபுல்லாக ஒயிட் சீக்வன்ஸ் அண்ட் கொஞ்சம் இடுப்புக்கு கீழே இருந்து நீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சீக்வன்ஸ், அதுதான் இந்த இதுவே. அந்த மெயின் திங் இஸ் கட், நெக்கு கட்டு சூப்பராக இருக்கும். பேக்லேயும் ரெண்டுமே வீ கட், உங்களுக்கு நெக் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் வீ கட்டு. அண்ட் ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ். ஸோ நான் இங்கே வந்து இன்னொரு விஷயம், சைஸ் பார்த்து எடுக்கணும். இந்தியாவில் வந்து நான் எக்ஸல் எடுத்தேன்னா இங்கே எனக்கு எல்லே சரியாக இருக்குது, சில சமயம் மீடியமே சரியாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கவுன் நான் சொல்லுவேன் இது. ஏன்னா நான் இது வந்த புதுசுலேயே எடுத்தது. கொஞ்சம் ஹெவியான ஒரு கவுன் தான், மற்றதெல்லாம் அவ்வளோ ஹெவி இல்லை, இது கொஞ்சம் ஹெவியான ஒரு கவுன். பட் இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள், ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இப்போது அடுத்து எனக்கு ஒரு ஈவெண்ட் வருது, ஐ எம் பிளானிங் டு வேர் திஸ். ஸோ ஐ திங்க் அவ்வளோதான். எஸ், இந்த கவுன் இது ஒரு சிம்பிள் கவுனுங்க, ரொம்ப சிம்பிள் க்யூட்டான ஒரு கவுன். அந்த பிங்க் டாப் காமிச்சேன் இல்லையா சீக்வன்ஸ், நான் மோஸ்ட்லி இந்த கவுன் கூட தான் அதை பேர் பண்ணிப்பேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அது ஒரு மாதிரியான ஒரு ஒயிட்டில் அங்கங்கே ஃபுல்லாக பிங்க் ஃப்ளோரல் பூ போட்டு, அண்ட் இடுப்பு வெயிஸில் வந்து நல்ல எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. எலாஸ்டிக்னால் பாருங்கள் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். எகெயின் இந்த சைஸ் எம் தான் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இடுப்புக்கு கீழே இந்த மாதிரி ஒர்க், எகெயின் இங்கே ஃப்ளோரல், எகெயின் இந்த மாதிரி ஒர்க். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கவுன், சூப்பர் க்யூட்டான ஒரு கவுன்.
சம்டைம்ஸ் நான் இப்படியே போட்டுட்டு போயிடுவேன் ஸ்லீவ்லெஸ் எனக்கு ஐம் ஓகே அப்படின்னா. சில சமயம் இந்த சீக்வன்ஸோடு நான் பேர் பண்ணிப்பேன். அந்த கவுனுக்கு மேலே இந்த டாப் வச்சு நான் பேர் பண்ணிப்பேன். ஸோ எஸ், அவ்வளோதான். இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. நான் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்தியாவுக்கு வந்து நான் கிவ் அவே மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் துளி இருக்கு இல்லையா அடையாரில், அவங்க கிட்டக்க வந்து டொனேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஒரு சில ட்ரெஸ்லாம். ஸோ நான் இந்தியாவுக்கு வரதா இருந்ததுன்னா பேக்கிங் பண்ணும்போது டெஃபினட்டாக ஐ வில் இன்க்ளூட் தட் அஸ் வெல். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒரு 2 minutes என்னுடைய ஃப்ரெண்ட் ஜசீனா அப்படின்னு இருக்காங்க. ஷீ இஸ் மை ரெகுலர் ஃபாலோவர், லாங் டைம் ஃபாலோவர், சப்ஸ்கிரைபர். என்னை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் அவங்க என்னுடைய vlogs மூலமாக. தேங்க்யூ ஸோ மச் ஜசீனா. இட்ஸ் நாட் இனஃப் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது மட்டும். ஸோ ஐ தாட் ஐ கேன் எக்ஸ்டெண்ட் மை ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஷீ இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு உமன். அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. ஐ திங்க் அவங்க ராமநாதபுரம். நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பட் கான்டாக்ட் நம்பர் மட்டும் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து நிறைய ஹேண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஹேர் பேண்ட்ஸ், கிளிப்ஸு, அதுக்கப்புறம் உமன் ஆக்சசரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஷீஸ் டேக்கிங் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ. ஒன்று ஒரு 30-40 rupees அந்த மாதிரி தாங்க இருக்கும். ப்ளீஸ் ட்ரை டு ஹெல்ப் ஹர். அவங்கள வீடியோவில் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ண முடியல பிகாஸ் ஷி ஹாஸ் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டு கம் ஆன் ஃபோட்டோ அண்ட் வீடியோ பாவம். பட் அவங்களுடைய ஒர்க் மட்டும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 20-30 ஆர்டர் எடுக்கிறீங்க, ஒரு ஹேர் பேண்ட்ஸ் வாங்குறீங்கன்னா ஒரு 30-40 rupees வச்சா கூட நமக்கு ஒன்றும் பெரிய இதுவாக போகுதில்ல. அவளுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அவளுக்கான ரீச்சும் வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஸோ ஷீ இஸ் ட்ரைங் ஹார்ட் டு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் வீட்டிலேருந்து அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் அவ. ஸோ ட்ரை டு ஹெல்ப் ஹர். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறேன் வித் நேம், கான்டாக்ட் நம்பர் அண்ட் ஹர் ஒர்க் எவ்ரிதிங். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் ஹர் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ தட் அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு கொஞ்சம் ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். வெல் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் உங்கள் எல்லாரையும் நேரில் பார்த்ததில், ஐ மீன் வீடியோ மூலமாக பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் see you all soon in my next vlog next week. Take care and bye.